ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நிறைய நம்ம வந்து எஃபெக்ட் போட்டே ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கே கரெக்டாக இருக்கும். இதில் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதுக்குமே நம்ம ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து ப்ளஸ் சாங் அண்டு எடிட்டிங் எல்லாம் பண்ணி நம்ம ஒரு ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணி நிறைய ப்ரெஷர் மைண்டாக இருக்கும். ப்ளஸ் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் நம்ம ஒரு வீடியோவை எடுத்து அண்ட் அதுக்கு இது மாதிரி நம்ம சொல்லி வாய்ஸ் ஓவர்லாம் போட்டுட்ருக்கோம். இப்போது யூடியூப்பில் வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அவன் யூடியூப் கண்டிஷன்ஸ்னு சில இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக டெர்மினேட் பண்ணிடுவாங்க. இது இல்லாமல் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரக்கூடாது, காப்பிரைட் கிளைம் வரக்கூடாது. அண்டு வந்து யூடியூப்பில் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து காப்பிரைட் வந்தாலும் காப்பிரைட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி காப்பிரைட் கிளைம் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வேறு, காப்பிரைட் கிளைம் வேறு, ரெண்டுமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப்பில் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சப்ஸ்கிரைபர் வரணும், வியூஸ் வரணும். ஸோ சப்ஸ்கிரைபரோட வியூஸ் தான் மெயினு. ஸோ வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபரு அண்டு வந்து அது என்ன ஃபுல் லாங் வீடியோவுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இப்படிலாம் இது லென்த்தியாக போகிற வீடியோக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வியூஸ் வரும்போது நமக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அது என்ன ஆன்லைனில் நம்ம வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். ஸோ நீங்கள் லைவாக வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு வீடியோ அப்டேட் பண்ணும்போது இன்னும் வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மூலயமா நமக்கு மணி ஏர்ன் பண்ணலாம். அதிகமாக ஆன்லைனில் லைவ் கிளாஸ் மட்டும்தான் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் லைவை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ, லாங் வீடியோ எல்லாம் போஸ்ட் பண்ணலாம். பட் எல்லாமே வாய்ஸ் ஓவர்லேயே கொடுக்குறது ரொம்பவே நல்லது. நான் ஆல்ரெடி எனக்கு யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாதனால நான் சாங்ஸ் அண்ட் இதெல்லாம் எடிட் பண்ணி போட்டேன். பட் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ஸ் ஓவர் தான் நம்ம கொடுக்கணும். இப்போ நான் பேசுகிற மாதிரி நீங்களும் வந்துட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணி அதில் ஃபுல்லாக பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ரிலேட்டடாக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நானுமே புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அண்ட் அதில் வந்து நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்டெப்பாக வந்துட்டு எடுத்த உடனே நிறைய வியூஸ் வருவாங்க, சப்ஸ்கிரைப் வருவாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம போட தான் நிறைய வந்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க. இதுலேயுமே மெயின் விஷயம் வந்துட்டு யூடியூபே மியூசிக் கொடுக்கும். அந்த மியூசிக் கூட நீங்கள் லைப்ரரியில் எதாவது டவுன்லோட் பண்ணி அந்த மியூசிக் கூட நீங்கள் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ யூடியூப் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இப்படி நிறைய வந்து யூடியூப்பில் கண்டிஷன்ஸ் இருக்குது. இவ்வளோத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு வீடியோ எடிட் பண்ணி ஒரு ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இதுவும் பண்ணிக்கிட்டு நம்ம செய்கிறப்ப அதில் பல விஷயங்கள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு நமக்கு சோஷியல் மீடியாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். சப்போஸ் அது வந்து நாளைக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு இன்கம் கொடுக்குதுன்னா அதுக்கு ஃபுல்லாக டைம் செலவு பண்ணலாம். ஆனால் பார்த்துட்ருக்க வேலையை விட்டுட்டு ஃபுல் அண்ட் சோஷியல் மீடியாவில் வரணும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் நமக்கு கிடையாது. ஸோ நம்ம மொபைலில் இருக்கும்போது நம்ம ஒர்க் பண்ணுறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து அதை எல்லா வீடியோவும் ஒன்றா சேர்த்து ஃபுல்லாக எடிட் பண்ணி நான் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வீடியோஸ் வந்து லாங்காக லென்த்தாக வேணும் அப்படின்றதுனால தான். லாங் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது தான் கஸ்டமர்ஸ்மே கொஞ்சம் யூடியூப்பில் பார்க்குற வியூஸ்மே கொஞ்சம் நிறையா ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூடியூப்பில் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோவை நான் அப்டேட் பண்ணாமல் நார்மலாக நான் பேசி நான் என்னோடய லைஃப்பில் எப்படி லீட் பண்ணிகிட்ருக்கேன்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதான் சொல்கிறேன், வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான சின்ன விஷயங்களை சந்தோஷங்களை அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஓகேவா? நான் ஸ்டிச் பண்ணியிருக்க எல்லா ப்ளவுஸுமே நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எதுவுமே நினச்சி வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணவே முடியாது. எல்லாத்தையும் ரசித்து அதை அப்படியே லைஃப்பை வந்து நம்ம அப்டேட்டாக கரண்ட் சுச்சுவேஷன் ப்ரெசன்ட் லைஃப்பை நம்ம வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் எப்பயுமே ஒர்க் இருக்குது, ஒர்க் இல்லை, மணி இருக்குது, மணி இல்லை, இது எதுவுமே நமக்கு ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஆனால் டே டு லைஃப்பை நம்ம வந்து எல்லாருமே நம்ம ஃபேஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு ஹாப்பி லைஃப்பை ஏர்ன் பண்ணும். ஸோ ஹார்மோனியம் இன்ஸ்டியூட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.